அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு புகழேந்தி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்த மிக்க நன்றி திரு புகழேந்தி. திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதிமுகவை சேர்ந்த அடிமட்ட தொண்டனுக்கு கூட துரோகம் யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு இதுதான் நிலை அப்படிங்கிறத தெளிவாக காமிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் இப்போ வந்திருக்குது. திரு செங்கோட்டையன் அவர்களுடைய நீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வை? முதலில் அவரை தான் நீக்க வேண்டும். தொண்டனுக்கு கூட துரோகம் செய்கின்ற ஒரே நபர் பழனிசாமியா தான் இருப்பார். அவரே நீக்கிக் கொண்டால் மிகவும் அருமையாக அமைந்திருக்கும். நேற்றைய தினம் தந்தி டிவியில நான் ஆரம்பித்தேன். முடிந்தால் நீக்கி பாருங்கள் என்று சொன்னேன். அவர் இப்போது நீக்கியிருக்கிறார். அவரது அறியாமையை தான் காட்டுகிறது. இது தொண்டர்களிடத்திலே பொதுமக்களிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட இல்ல. இப்ப இதனால இப்ப அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்றாங்க. இது போன்ற ஒரு விஷயம் நடக்குதுங்கும் போது நீ எதை நோக்கி போறோமோ அந்த அப்ஜெக்டிவ் இன்னும் வரல இல்லையா? அந்த அப்ஜெக்டிவ் இன்னும் நம்மளுக்கு வின் ஆகல இல்லையா? அப்புறம் இப்படியே போய்கிட்டு இருந்தா ஒருத்தர் கட்சியில இருந்து வெளியில தானே வருவாங்க. என்ன சாதிக்க முடியும் இதனால? யாரும் வெளியில போகல மேடம். இப்ப கட்சி விட்டு எடுத்தது பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிறது இப்ப நம்ம சொல்றோம். அப்ப கட்சியிலிருந்து நீக்கப்படுவது முடியும் என்ன? ஒரு பெரிய பெரிய சீனியர் லீடர் எடுத்துட்டு நீங்க எப்படி கட்சியை நடத்த முடியும் சொல்லுங்க போகும். ஆகவே கெட்ட பேர் தானே ஏற்படும். தொண்டர்கள் மத்தியில் இருக்கின்ற நம்பிக்கை ஏற்கனவே இழந்தாகிவிட்டது. நாளை காலை 11 மணிக்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதிலிருந்து மொத்த விளக்கத்தையும் சொல்றேன் அப்படின்னு திரு செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு. என்ன விஷயம் அதுல இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க திரு புகழேந்தி? நான் மகிழ்ச்சி, எனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை, மகிழ்ச்சி என்று சொன்னார். இப்பொழுது நாளை காலையிலே விளக்கம் அளிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் சமீபத்தில் அவரை சந்தித்த பொழுது பல காரணங்களை அவர் சொன்னார். நீங்கள் அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன் எல்லா விஷயங்களையும் தெரிந்து அறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று. ஆகவே நாளை அவரது விளக்கம் பெரிய மாறுதலை தரும். பல ரகசியங்களை உங்கள் முன்னால் அவர் நாளை சொல்வதற்கு பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஒவ்வொன்றா பாருங்களேன். ஓபிஎஸ் அம்மாவால் முதலம் கேட்கப்பட்டவர் நீக்கப்பட்டார். அதற்கு பின்னால் நான் 11 ஆண்டு காலம் வழக்குக்கு அடைந்தவன், அம்மாவுக்கு கிளை கொடுத்தவன். ஆகவே ஒரு பட்டாளர்கள் கட்சி சொன்ன கருத்து இவர்களை பாதித்தது. அதற்காக நான் கட்சி சொன்னால் நான் நீக்கப்பட்டேன். இப்படித்தான் பலர் நீக்கப்பட்டார்கள். ஒவ்வொருவராக நீக்கப்பட்டதன் பின்னால் தான் இந்த கட்சியிலிருந்து திரு செங்கோட்டையன் மீது கை வைத்தாகிவிட்டது. ஆகவே யாருமே இருக்க மாட்டார்கள். நேற்று தேவரையா குருபூஜையில் திண்டுக்கல் சீனிவாசனிடம் தகராறு. அவர் மூத்தவர், அவரிடம் தகராறு செய்கிறார், தள்ளிவிடுகிறார். அப்புறம் கண்டிதுரை அடிக்கிறார், தற்றாரு. இப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான செயலாகத்தான் நான் இதை கவனிக்கிறேன், பார்க்கிறேன். ஆகவே தொடர்ந்து இவர் இப்படியே போனால் இவரையே நீக்கி விடுவார் என்பது எனக்கு ஐயப்பாடு வருகிறது. அதனால எத்தனை பயனும் இல்லை. ஆகவே அந்த மாவட்டம் கொங்கு பெல்ட் கம்ப்ளீட்டா காலி. இனி கொங்கு பெல்ட்ல இவர்கள் போய் நிற்கவே முடியாத அளவுக்கு ஒரு தவறான செயலை அவர் செய்திருக்கார். ஆகவே நீக்குவது என்பது சரியான முடிவு இல்லை. நீக்கிப்பார் என்றோம். ஏன்னா பாரதிய ஜனதா பிரியில இருப்பது ஊருக்கே தெரியும். அதையும் மீறி நீக்கி இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கிறேன். நன்றி திரு புகழேந்தி. இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.